தூக்கிக்கிட்டு எழுலகம் சுத்த நான் சுத்த நீ சுத்த நானும் பண்ணேன் தோழி மேல தூக்கிக்கிட்டு ஏழுலகம் ஒண்ணு சுத்த நான் குத்த நீ கத்த என்ன மசு இருக்குன்னு என்னடே அப்ப அப்படிதான் மயிர புடுவாங்கண்ணா கவிஞரே அப்படிதான் நீ குத்த நான் கத்தன் இல்ல சரி நான் குத்த நீ வேணா அவன் முன்னாடி குத்துட்டு நான் பின்னாடி குத்துறேன் என்ன சொல்றேன் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டே தெரியுமா பாட்டு அப்படிதான் நீ முன் என்னைய ஆடிக்கிட்டு இருக்க என்னைய ஆடிக்கிட்டு இருக்க நீ ஆடுனா போய் இப்படின்னா என்ன பண்ண சொல்றேன் நான் எவ்வளவு ஒரு உணர்ச்சி வசமா ஆடிக்கிட்டு இருக்கேன் அதைத்தான் நான் சொன்னேன் அதைத்தான் நான் சொன்னேன் கொள்ள போறேன் நம்ம ஒரு முன்னாடி ஆம்பளை பேசுற புற சரித்திரமா பேசுற ஆம்பளை கண்ணில அதிகமா பேசுற பொம்பளையும் அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் உருட்டதா சரித்திரம் நாங்க டான்ஸ் சொல்லி இந்த பிள்ளைங்க தெரியுமா ரெமடி பாத்திருக்கியா தம்பி இதுல பேச கொடுத்து இன்னொரு மட்டும் 10 பேர்ல யார் பெட்டின்னு கொண்டு வந்திருக்கா விஸ்வநாதனே ஆமா மாமாவளை பாக்குறேன் கையில என்ன வச்சிருப்பான் வெத்தலை பெட்டி இப்ப பெட்டின்னு கொண்டு வந்திருக்கு யாரு விஸ்வநாதன் அப்ப நம்ம எல்லாருக்கும் மாமா அவர்தானே இல்ல அவை வச்சிருக்க பெட்டி இப்படிக்கானு இந்த ஆள் வச்சிருக்கிறது ஒரு ஊரே போட்டு புதைக்கலாம் சின்ன மாமா சின்னோண்டு பெட்டி வச்சிருப்பாரு பெரிய மாமா அப்ப இந்த ஆள் சங்கத்துக்கு புள்ள இவன் தான் மாமா வாடே மாமா கரப்பேரு இந்த பொட்ட பையரு நீ அடுத்த ஆள சொல்ற நல்லா இருக்கியா என்ன ரெண்டு ஒரு மண் கடிச்சுக்கிறியா ஹலோ ஏய் சரதா ஏய் பொம்பளை எதை பார்த்து கண்டுபிடிச்ச ஆமா அடிக்கப்பா ஜெகஜெகஜின்னு இருக்கிறீங்க 2 நாளும் முகரைய பார்த்தா எனக்கு போர் அடிக்குதுவோ அவர் பெரியரே எப்படி இருக்கீங்க வணக்கம் இன்னைக்கு போடுற போட்ல ஊரு ஜனமே நான் காலையில ஓம் பேச்சா தான் இருக்கணும் ராத்திரி வந்துச்சியா ஹரிச்சந்திர வேற இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரத்துல வந்திருக்கான் மாதவண்ணா வந்து யூடியூப் எடுத்திருக்காரு உலகம் சூடு பாக்கணும் எதை வேணாலும் எடு என்னைய மட்டும் எடுக்காது அந்த பக்கியில எடுக்க அண்ணே அந்த பிள்ளை ஜூன் பண்ணிடுங்க வெளிநாட்டு பிள்ளைல வெளிநாட்டுல இருந்து நண்பர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க நூறாரு கேட்காதானே கன்றாவியா இருக்கும் பாக்குற ஆளுக்கு ரத்த காவு வாங்கிடும் பாத்துக்க அவர் வெளியே வணக்கம் வணக்கம் அக்கா வணக்கம் நல்லா இருக்கீங்களா முகரை பாரு அப்பா ஆனா வணக்கம் என்ன உடைய ஊரை விட்டு இப்படி ஒதுக்கி வச்சிருக்காங்க உன் முகரை வெளியிலே காட்டக்கூடாதோ வாங்கிப்பா பாட்டு 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 செல்ல சரியா சரியா என்ன பாது ரோஜா ரோஜா ஐயோ தெரியாம கேட்டுட்டு மாலை எழுநூத்தி மரியாதை செய்த கிராமத்துல நன்றி நினைக்கிறேன் வணக்கம் உனக்கு என்ன நேரத்துல பெத்தாங்கன்னே தெரியல வணக்கம் நீ நம்ம வந்து ஊர் தலைவர் மாதிரி அங்கனே உட்காந்துக்கிறவோ அப்ப எல்லாருக்கும் வணக்கம் வந்த டிரைவருக்கு
என்னடா அல்வா சாப்பிடுறியா? வாழ்க்கையில கோபம் தான் முக்கியம். கோபப்படக்கூடாது. இங்க வாமா. நீங்க எப்படி பண்ணீங்க? தூக்கிக்கிட்டு எழுலகம் சுத்த, நான் சுத்த, நீ சுத்த, நானும் பண்ணேன். தோழி மேல தூக்கிக்கிட்டு ஏழுலகம் ஒண்ணு சுத்த, நான் குத்த, நீ கத்த. என்ன மசு இருக்குன்னு கவிஞர் அப்படிதான். நீ குத்தல கத்தல் இல்ல. சரி, நான் குத்த, நீ வேணா அவன் முன்னாடி குத்துட்டு நான் பின்னாடி குத்துறேன். என்ன சொல்றேன்? நான் என்ன புரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா? பாட்டு அப்படித்தாம்மா. நீ முன் பாட்டு நான் பின் பாட்டு. கண்ணை கட்டுது எப்பவே விடிகிற வரைக்கும் கட்டணுமா? எங்க இது நம்ம பெட்ரோல் பேங்க் பக்கத்துல நிக்கிறோம். பெட்ரோல் பேங்க் வேற பழுப்பு லைட்டு பழுப்பு காலிங்கிற ரொம்ப குழு குழு பாக்குறியா? இனிமேல் தங்கச்சிங்க என்னைய ஆடிக்கிட்டு இருக்கு, நீ என்னைய ஆடிக்கிட்டு இருக்க? நீ ஆடுனா போய் இப்படி என்ன பண்ண சொல்ற? நான் எவ்வளவு ஒரு உணர்ச்சி வசமா ஆடிக்கிட்டு இருக்கு. அதைத்தான் நான் சொன்னேன். அதைத்தான் நான் சொன்னேன். கொள்ள போறேன். நம்ம முன்னாடி
என்ன நடக்குதுங்க? பொம்பளைக்கு முதல்ல ஆணவம் ஆகாது.
அண்ணே ஒரு பட்ட ஆம்பளை வாங்கனே அண்ணே பொட்ட பையலா என்ன அப்படி இல்லையா அப்ப நீங்க பொட்டையா பொட்ட பையலா கண்ணை செய்யறதா சரி கண்ணை செய்ய போறதா சரின்னு 10 பேர் பின்னாடி இருந்து காலையில சாப்பிட்டு சொல்லணும் இங்க 6 பேருமா இருக்காங்க கூப்பிடுற 10 பேர் ஆமா வீட்ல செய்யல வீட்லயும் 10 பேரோட தான் பண்ற மாதிரி இருக்கு எப்படி சொல்ற எல்லாம் விருந்தாளியா வந்து கிடக்குறாங்க என்ன பண்றது ஆளுக்கு ஒரு கோட்டை வாங்கி கொடுத்து போத்தல வரியானே ஆமா ஆளுக்கு ஒரு கோட்டை போட்டு சாப்பிட்டு படுங்கடான்னு சொன்னா 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு மீன் கறி வாங்கி வந்து போட்டா திங்கிறாங்க குடிக்கிறாங்க குடிச்சு போட்டு அதிலே வாங்கி எடுக்கிறாங்க தலையை வச்சு தூங்குறாங்க அப்ப போக மாட்டேங்கிறான் வந்தவன் என்ன விளக்கமத்தை எடுத்து அடிச்சு வெறுங்க பார்த்து கொண்டு அடிச்சு வேணா போகத்தான் போவான் பொம்பளைக்கு முதல்ல வாயாக ஆம்பளை அடங்கி போகிறதுக்கு அடக்கம் அமரர்கள் உயிக்கும் அடங்காமை ஆரியர்கள் உயித்து விடும் சொல்லியிருக்காங்க தந்தை பெரியார் என்கிட்ட சொல்லவே இல்லை அவரு அவர் என்ன உனக்கு சொந்த பந்தம் நினைச்சுக்கிறியா பொம்பளைக்கு வாய் ஆகாதுன்னு எதுக்கானு சொல்றேன் ஆம்பளை இல்லாம பொம்பளைக்கு இங்க ஆம்பளைக்கு எங்கேயுமே வேலை ஆண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள் நாட்டுக்கே தாய் நாடு வச்ச தகப்பனாரு வைக்கல தகப்பனாரு ஒருத்தன் சொன்னா தெரியுமா முண்டாசு கட்டிய பாரதி மீசிப்புலவன் அழகா பாடுனா செந்தமிழ் நாட்டனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே தந்தையர் நாட்டனும் பேச்சினிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு ஆம்பளை வர்க்கத்தை உயர்வு தந்தையர் நாளனு பேச்சு நிலைனா அப்ப இந்த சக்தி உள்ளதான் உனக்கு பேச்சு வரும் சக்தி மூச்சு வரும் சக்தி உள்ளுக்குள்ள இருக்கிறனால அது உள்ள இருக்கிறதா உனக்கு பேச்சு அதத்தாம அந்த சக்தியை உள்ளுக்குள்ள பாதி உடம்பு கொடுத்தவன் சிவபெருமான் நீ எங்க பாதி உடம்பு கொடுத்த நாங்கள ஏறி வந்து அலையில உட்கார்ந்துருக்கோம் அதுக்குத்தான் அடிச்சு கொட்டி ஆபத்த அதுக்குத்தான் ஆண் பாதி பெண் பாதின்னு சொல்லியிருக்கான் பெண் பாதி ஆண் பாதின்னு சொல்ல கிடையாது இங்க பாரு பொறுமையா இருந்து நாங்க இந்த இடத்துல என்ன வேணாலும் செய்வோம் பொறுமையா இருந்து எல்லாமே செய்வோம் நாங்க லாரி ஓட்டுவோம் நாங்க பஸ் ஓட்டுவோம் ட்ரெயின் ஓட்டுவோம் ஆட்டோ ஓட்டுவோம் ஏரோப்ளேன் ஓட்டுவோம் ஏர் ஓட்டுவோம் அங்க நாங்க ஏறி ஓட்டுவோம் ஏறி ஓட்ட ஏற முடிச்சா ஓட்டுறேன்னா ஓட்டு வேற புழுதி ஓட்டாவே போயிடும் புழுதி ஓட்டு நீ ஓட்டையில கொஞ்சம் ஏற நவுந்து வச்சுக்க ஓட்டு திரும்பி ஆமாடா முண்டை என்னடா ஏடா மீன்ராஜ் உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு விளக்கமா சொல்லிக்கிட்டு ஏடா மீன்ராஜ் கேட்க மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி தெளிவா எந்த பிள்ளையுமே பேசல நீ ஓட்டும் போது நான் இடம் மாறிவிட்டால் எல்லாமே என்னதுல கோளாறு இல்ல தமிழ்ல கோளாறு அது சரி பானுபிரியா நீர் தான் கேளு அப்பா இப்ப இந்த இடத்துல ஓட்டும் போது கொஞ்சம் நவந்துகிட்டேன்னு சொல்றீங்க எங்க ஓட்டு பொழுது ஓட்டுன்னு சொல்றீங்க நாங்க தனியா இருந்து ஓட்டக்கூடிய வேணும் இந்த ஆம்பளை நீ எவ்வளவு தூரம் ஓட்டினாலும் நான் பக்கத்துல உட்காந்து ஓட்ட சொன்னா நீ ஓட்டலாம் ஓட்டுன்னு சொல்றீங்களே நீங்க பொறுமையா இருந்து நீங்க என்ன சாதனை பண்ணிருக்கீங்க என்ன சாதிக்கல நீ சொல்ல வர என்ன சாதனை பண்ணிருக்கீங்க 10 மாதத்துக்கு பிள்ளை பெப்ப நீ பெப்பியால வெண்ண இந்த பிய தின்ன நாய விஸ்வநாதா என்னப்பா பெட்டி எடுத்து வண்டியா இனிமேல இந்த ஊருக்குள்ள நான் நிக்க மாட்டேயா இந்த பிள்ளை இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்களே நீ எல்லாம் சோத்த திங்கிறியா பிய திங்கிறா ஏடா எரும மட்டும் போய் ஆள் ரோடு எடுத்து வண்டி மிருதகத்தில் அள்ளி வேணும் வண்டி எல்லாத்தையும் மிருதகத்தில் அள்ளி வேணும் அந்த புள்ள உன்னை நெஞ்ச பிடிச்சு கை தளிச்ச நீ ஆம்பளை தானே ரோசா இருக்கா ரெண்டு புள்ள உன்னை பிடிச்சு உன் நெஞ்ச பிடிச்சு தலை பண்ணி உன் கையை கீழே தொங்க போட்டுக்கிட்டு அண்ணே பொம்பளை புள்ள ஆசைப்பட்டு தள்ளுது எனக்கு ஆசை வந்தாலும் நான் தள்ளுவேன் நீ கொஞ்ச நேரம் உட்காந்து பேடிக்க பார்க்கலாம் அப்படியே பெட்டியை தூக்க சொல்றேன் ஆசை வரும்போது தான் தள்ள முடியும் இப்ப அண்ணே ஒண்ணு மாதிரி நான் அவசரத்துக்கு தள்ளி விட்டேன்னு வச்சுக்க நீ அம்புடு வீணா போயிருது தூக்கத்துல போயிருது பொறுமையா உட்காந்து அப்ப நாங்க வர மாட்டோம் பொறுமையா பாப்பா தள்ளுவோமா தூங்கிட்டு காலையில நான் தூங்கிடுவேன் அப்படி சொல்ல நீ தூங்கலாம் எழுப்பி விட்டுருவல இப்ப 10 மாசத்துக்கு வந்து புள்ளைய பாக்குற 10 மாசத்துக்கு வந்து புள்ளைய பாக்குறது தெரியல இப்ப நான் உன்னை கேக்குறேன் உன்னை யார் 10 மாசம் சுமக்க சொன்னா சாஸ்திர மாசம் தான் சுமக்கணும் ஏன் சுமக்க சொன்னா அது அப்படித்தான் சொல்லிருக்காங்க ஆமாங்கிட்டு 10 மாசத்துக்கு வந்து புள்ளைய பாக்குறீங்க ஏன் ஒரு 5 மாசத்துல இறக்கி விடு ஒரு 7 மாசத்துல இறக்கி விடு நாங்க உள்ளுக்குள்ள இருந்தா கைய காமிச்சா வரமாட்டேன்னு இறக்கி விட்டு வேலை பார்க்கறேன் 5 மாசத்துல இறக்க 10 மாசத்துல இறக்க அரப்புள்ள குறப்புலையா இருப்ப கை இருக்காது உனக்கு ஆட்ட கடப்போமா அரப்புள்ள குறப்புள்ள எங்க அண்ணன் திரைப்படத்துல விவேக் சொன்ன மாதிரி அப்படி இருந்தானோ இப்படி ஆயிட்டே அப்படி கூட நான் பிறந்துட்டு போறேன் அதை பத்தி உனக்கு தேவையில்லை பொறுமையா இருந்து 10 மாசத்துக்கு வந்து புள்ளைய பக்கம் 10 மாசத்துக்கு வந்து புள்ளைய பாக்குறது ஏன் ஆம்பளைனால முடியாதா முடியுமா 10 மாசம் இல்ல 20 மாசம் இல்ல நாங்க 50 மாசம் கூட வைத்த புள்ளைய சுமக்கிறதுக்கு தயாரா என்ன ஒண்ணு எது வழியா தான் பெத்து எடுக்கிறேன்னு தெரியல தாய் வழியா நாங்க புள்ளைய கக்கி எடுத்தாதான் புள்ள பக்கிற மிஷின் உங்களுக்கு கொஞ்சம் படிச்சு விட்டு அந்த ஆண்டவங்களை முழு கட்டி விட்டுருக்கேன் அப்பா நான் ரொம்ப பண்ணாத நீ முயற்சி பண்ணு பெக்கத்தான வழி இல்ல திரும்ப குப்புற படுவா குண்டி எடுத்தாத எடுத்து என்னடா இதுல வர்றது இதுல வராத புள்ள தானே
எத்தனை தடவை எத்தனை பிள்ளைக்கு அறுக்க முடியும்? ஏய் ஒரு பிள்ளை வேணா, இப்ப ஒரு பிள்ளையே போதும். இப்ப நான் உன்னை கேக்குறேன், இதுல பொறுமையா இருந்து நீங்க பிள்ளையா போக்குறேன். எவ்வளவு பொறுமை தெரியுமா? அவ்வளவு பொறுமை, அவ்வளவு கஷ்ட சுபத்தை நாங்க சுமக்கிறோம். ஐயோ தெரியுமா? ஐயோ எவ்வளவு சிரமம் தெரியுமா? என்ன சிரமம் உங்களுக்கு? உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, ஒரு விளக்குமாறு புடிச்சு வீடு கூட்ட முடியாது, ஏன் ஒரு கூட தண்ணி சுமக்க முடியாது, ஏயா தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட அப்படி நிமிந்து குடிக்க முடியாது, பசிக்குதுன்னு சோறு அள்ளி குடிஞ்சு திங்க முடியாது. மாதிரி இப்படிதான் வச்சுக்கணும். ஆமா எவ்வளவு சிரமம் தெரியுமா? ஒரு காலை நீட்டி பறக்கணும், உட்கார முடியாது, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, அவ்வளவு வேதனை. ஒரு கடிச்சே படுத்து கிடக்கணும். ஆசை தீர ஒரு நாளைக்கு கூட குப்புற படுக்க முடியாது. சரி அது கூட ஆமா ரெண்டா கிழிச்சு விட்டா ரெண்டா மீன்ராஜ் ரெண்டா கிழிச்சு விட்டோம்னா அப்புறம் மறுபடியும் நம்ம எங்க போறது? அதை கிழிச்சுதான். ஆமாப்பா ஆமா என் புண்ணியம் நல்லா இருப்பேன். இப்பதான் ஆளு உட்காந்துக்கதே தெரியுது. உங்க ஆளு எங்க இருக்கு? நல்லா இருப்ப சாமி, நல்லா இருப்ப சாமி. அப்படியே விடிகிற வரைக்கும் கூட இருந்தா கூட நல்லா தான் இருக்கும் போல இருக்கு. அம்மா முருகா இங்க இரு. எங்க 2 பேருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ தான் கொலை கேஸ்ல உள்ள போவ. உங்க லைட்டையும் போட்டு சொல்லிவிட்டு எனக்கெல்லாம் ஒண்ணும் பயம் இல்ல. நான் கூட அவனுடைய நிப்பாட்டி புள்ள பால் வாங்கி ஊத்திட்டு தான் போவேன். கண்ணுக்கு அங்க யார் பிள்ளை பத்து கிடக்கா? ஆளுகள் நிறைய இருக்கலாம். இப்ப பொறுமையா இருந்து இப்ப நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்க. பொறுமையா இருந்து 10 மாசம் சுமந்து புள்ளைய போக்குறதுக்குள்ள அந்த 10 மாசம் பொறுமையா இருக்கக்கூடியவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற எனக்கு என்ன வேதனையா சொல்றேன் கேளு. வளகாப்புங்கிற பேர்ல உங்களுக்கு வளகாப்பு நடத்துறதுக்காண்டி 10 வட்டிக்கு கடனை வாங்கி ஆடு கோழி மீன் அப்படின்னு சமைச்சு வீட்டுல வர்றவங்க எல்லாத்துக்கும் வடிச்சு கொட்டி போட்டு அது மட்டும் இல்லாம வளைவியை வாங்கி போட்டு 7 வகை சாப்பாடு 9 வகை சாப்பாடு 11 வகை சாப்பாடுன்னு பாரி வளைச்சு போட்டு முழுகிக்கிறீங்க. அது மட்டுமா விதவிதமா சேலை கட்டுறீங்க, கலர் கலரா வளைவு போடுறீங்க, சினிமாவுக்கு போறீங்க, பீச்சுக்கு போறீங்க, நாடகத்துக்கு போறீங்க. நாங்க எங்கயா போறோமா? அந்த வயிற்றுக்குள்ள 10 மாசம் எவ்வளவு வேதனையோட கிடக்கிறோம். வயிற்றுக்குள்ள ஒரு டீ கடை உண்டா, ஒரு பிராந்தி கடை உண்டா, ஒரு பெட்டி கடை உண்டா, ஒரு டியூப் லைட் உண்டா, ஒரு பேன் உண்டா, ஒரு ஏசி உண்டா, தண்ணி குடிக்க ஒரு சொம்புதா உண்டா, குரங்கு குட்டி மாதிரி இப்படி குக்கிக்கிட்டே உட்கார்ந்துட்டு முனிசிபாலிட்டி கக்கூசுக்கு வந்து வெளியில வந்து விழுகிற மாதிரி நாங்க விழுகிறோம். அப்ப நாங்க சாலியா என்னங்க 7 வேளை சாப்பாடு 8 வேளை சாப்பாடு எனக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன். பாரு சுருட்டி நான் எனக்கு போடுறேன். முகரே பாருவே 10 நாள் ஒரு மாசம் வேலை நான் பட்டியா கிடப்பேன். வயித்துல உன் பிள்ளை கிடப்பானா பச்சை மண்ணியா சரியா அந்த டய ஆயிட்டா கபகபகமோன்னு பசிக்க ஆரம்பிச்சிடும். குடு ஓடுவான், இங்க ஓடுவான், இங்க ஓடுவான், திருத்தி இதுல வருவான், வாயில வர போறான், வயிற்றுக்குள்ள முழுமுழுமா. ஏன்னா பசி எடுத்துருச்சு. அந்த நேரம் மட்டும் சாப்பிடணும். உன் பிள்ளைக்கு எனக்கா சாப்பிடுறேன் வளவி கலர் கலரா போட்டு எனக்கா ஆடிக்கு தெரியல ஊர் பைய பார்க்க முகரைய பாரு. இந்த வளவி ஏன் போறேன்னா இப்படி சத்தா கேட்கல வயிற்றுல உள்ள உன் பிள்ளை சிரிச்ச மொத்தோட இருப்பாங்க. சினிமா டிவி பீச்சு பார்க்கலாம் எனக்கா பாக்குறேன். 10 நாளா இருந்தாலும் ஒரு ரூமுக்கு மல்லாது கிடப்பேன். உன் பிள்ளைக்கியா எதையே நல்லதே பார்க்கணும், நல்லதே கேட்கணும், அவன் நல்லபடியா பிறந்து வளரணும்னா நல்ல விஷயமே தெரியணும். தருதலைய மாதிரி பசுல கூட உருப்படாம போயிடும். அது சரி, நியாயமான பேச்சு, நியாயமான பேச்சு. 7 வகை சாப்பாடு 9 வகை சாப்பாடு எனக்கு இல்ல உன் பிள்ளைக்கு கலர் கலரா உன் மயனுக்கு திருச்ச முகத்தோட இருக்கணும். சினிமா பீச் போற உன் பிள்ளைக்கு அப்படி பேசு. சினிமா பீச் எல்லாம் போறதெல்லாம் உங்களுக்கு உன் பிள்ளை பார்க்கணும். இந்த கலர் கலரா வளைவி போடுறீங்க அதுவும் உன் பிள்ளை சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அது சரி, அது சரி. முட்டையிற கோழிக்கு தான் இந்த எரிச்ச தெரியும் சொல்லுவாங்க. தெரியும் சொல்லுவாங்க. 10 வட்டிக்கு கடனை வாங்கி இவன் வளகாப்புங்கிற பேர்ல முழங்கை வரைக்கும் வளவியத்துக்கு போட்டு விட்டா இவங்க பிரசவம் ஆகுறது. இன்னொன்னு அவங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு போறோம்ல இடுப்பு வலிச்சு கால் அப்படி வைக்கிற பழையும் இதுல இருந்து இவ்வளவு கிடைச்சாலும் உடச்சு போட்டு உள்ள போயிடும். குடும்பத்துக்கு ஆகாது. எவன் முட்டு காசு எவன் உடைக்கிறது பாத்தியா? உன் புள்ள கலகலன்னு சிரிச்ச மோத்தோட இருக்கிறதுக்காக வளைவி போறேன்னு சொன்னேன். ஏன் அந்த வளைவியை உடைச்சு போட்டு தான் உள்ளுக்குள்ள போகணுமா? ஏன் 2 வளைவியை எடுத்து உள்ளுக்குள்ள மாட்டி விட்டா என் புள்ள வயிற்றுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் சொன்னா அன்னைக்கு 1 டஜன் வாங்கி உள்ளதுன்னு கையோட உடச்சு வச்சு 1 டஜன் வரைக்கும் உள்ளதுன்னு உடஞ்சு போச்சா? அது சரி இருக்கட்டும். சரி, இந்த 7 வகை சாப்பாடு 9 வகை சாப்பாடு 11 உங்க அப்பதான் புள்ள கண்ணுக்குட்டி மாதிரி இப்படி தாண்டா ஆம்பளை அப்புறம் ஏமாந்து போறோம். கேட்டுக்கிட்டியா விஸ்வநாதா? கேட்டுக்க கதையை கேட்டுக்க. ஆமா அழகா சொன்னமா. உன் பிள்ளைக்காண்டி சாப்பிடும், உன் பிள்ளைக்காண்டி சாப்பிடும். விஞ்ஞான ரீதியா என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கான்? வாயில சாப்பிடுற சாப்பாடு கழுத்துக்கு கீழே இறங்கிச்சுன்னா நரகல் பச்சை பீன்னு அர்த்தம். வாயில சாப்பிடுற சாப்பாடு கழுத்துக்கு கீழே இறங்கிச்சுன்னா பீல இருக்கும். நாங்க எங்க இருக்கிறோம்? வயிற்றுக்குள்ள இருக்கிறோம். நீ வாய்க்கு வக்கடையா தின்னு முழுங்குற பூரா கழுத்துக்கு
கீழே இறங்கணும்னா அம்புட்டு வயிற்றுக்குள்ள பீயா தான் வருது. அப்ப வயிற்றுக்குள்ள இருக்கிற நாங்க பீயத்துக்கு கிடக்கிறோம். பீயத்துக்கு எங்களுக்கு இவ்வளவு பொறுமை இருக்கு. யார்கிட்ட என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? தாரகாரனை தூக்கி போட்டு குரல்ல வச்சு போடு. அத பொழுது என்ன பண்றது? பிளாம்பழத்தை பொழுது பார்த்தாக்க என்ன இருக்கும் உள்ள? அதுதான் இருக்கு, வேற ஒண்ணும். சரி, இவ்வளவு அழகா பேசுறீங்க, நேரத்தை அனுசரிக்கணும். ஆமா ஆமா, இவ்வளவு அழகா பேசுறீங்க. எங்க இங்க சொல்லுங்க. மிருந்தங்க மிருந்தங்க. இறந்த பழம் தெரியுமா? இறந்த பழம் எப்படி கொடுக்குறீங்க? எப்படி கொடுக்குறீங்க தெரிஞ்சுன்னா உலக்க கணக்குங்கிறீங்களே. ஒரு உலக்க எவ்வளவுதான்? ஒரு உலக்க 10 ரூபானா? அப்ப பழம் விட்டு அதோட பழம் 170. உலகம் போறது எனக்கு தான் ஒண்ணு பிடிச்சிக்கல. ஏன்னா 170 ரூபா பழம் 10 ரூபா, அப்ப 180 ரூபாயா? 180 ரூபாய்க்கு சாப்பிடுறதுக்கு கூட ஒரு 25 ரூபா 30 ரூபாய் போட்டு ஒரு கோட்டரை சாப்பிட்டு தெய்வமே படுத்தலாம். கொண்டுகிட்டு போக கோட்டரை சாப்பிடலாம். ஆனா 2 தடவை எந்திரிச்சு மூத்த அடிச்சா போதும், இறங்கி போயிரும். ஆனா 180 ரூபாய்க்கு இது கிடைக்குமா? விஸ்வநாதா, மீன்ராஜ், நீங்க எல்லாம் தண்ணிய போட்டுட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட ஆசை வார்த்தையா பேசுங்கன்னா என்னையா பேசுறீங்க? குடியார பரம்பரையில வேற பிறந்துக்கிறீங்க. என்னப்பா, ஒரு கோட்டரை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு 2 தடவை மூத்திரம் போனாக்க உடனே சரியா போய் இதெல்லாம் பேசுறீங்க. நீங்க எல்லாம் குடியார பரம்பரையில வேற பிறந்துக்கிறேன். தாகத்துக்கு தண்ணி குடிச்சேன், பாவத்துக்கு நான் அந்த பொம்பளைய பூடிச்சேன். நான் அப்போ சொன்னா 2 முடக்கு அடிச்சுக்கலன்னு வேணான்ட்டான். முடக்குன்னு தான் குடிக்கணும், வேற நக்கியா குடிக்க முடியும். 2 முடக்கு குடிச்சுக்கன்னு சொன்னாங்க. 2 வாட்டி மூத்திரம் செஞ்சா போதை இறக்கி வரும்ல. அங்கே 2 முடக்கு அடிச்சு விட்டா போது அங்கே இருக்கும்ல. சாப்பிட்டு அவருக்கு அனுபவம் பேசுது. இதுல போதை இருக்கும்னு பெட்டிக்கார சொல்லிதான் எனக்கே தெரியும். இல்லாட்டி நான் குளத்துல செலவு பண்ணுவோம். ஆனா ஒரே ஒரு விஷயம், ஹோட்டலுக்கு போனாலும் சரி, டீ கடைக்கு போனாலும் சரி, அங்க வந்து 1ஆம் தேதி முதல் டீ 10 ரூபா, காப்பி 15 ரூபா அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. ஹோட்டல்ல தோசை 25 ரூபா 30 ரூபான்னு எழுதி போட்டிருக்காங்க. ஒரு இட்லி 6 ரூபா 7 ரூபான்னு எழுதி போட்டிருக்காங்க. ஆனா இந்த ஒயின் ஷாப்ல மட்டும் எழுதி போடாமே விலையை ஏத்தி போடுறாங்க. எவ்வளவு ஏத்துறாங்க? 1ஆம் தேதி வரைக்கும் 135 ரூபான்னு இருந்தது. 1ஆம் தேதிக்கு அப்புறம் 145 ரூபான்னு வந்துருச்சு. ரொம்ப வருத்தப்படுற போல. சொல்லிவிட்டு ஏத்துறது இல்லையா? ஒரு எழுதி போடுறது இல்லையா? ஒரு குடிமகன் கேட்கறது இல்லையா? எவ்வளவு வைத்தியங்களா இருக்கு தெரியுமா? எங்க கிட்ட கேட்டுட்டு நீ எழுதி போட்டு நீ ஏத்திருந்தீங்கன்னா கூட ஒரு 10 ரூபாய் கூட எழுதி போட்டு கேட்காம போடுறது தப்பு இல்லையா? 5 ரூபாய் கூட கொடுக்கறதே நம்ம எதுக்குன்னு தெரியாம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, அது போட்டோம். இப்ப இந்த இடத்துல எனக்கு பணம் திங்கணும்னு ஆசை வந்துருச்சு. நீ சும்மா ஒண்ணு தரவே, நான் கையில காசு இல்ல. ஓசி அவனே கொடு. அது என்ன காசு இல்ல, ஓட்டியா 2 கொடு. 2 ஒண்ணுதான். 2 ஒண்ணுதானா? நம்ம எல்லாம் கிளப்பி விடுமா? இந்த இடத்துல நானும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டேன். ஏற்கனவே நான் ஒரு வியாபாரம் பார்த்துக்கிட்டேன். அது நட்டமா போயிடுச்சு. அப்ப நட்டமா போனா உனக்கு நல்லது தானே? உனக்கு தான் நல்லது, எனக்கு சிரமம் தான். நட்டமா இருக்க போகுது. நஷ்டமா போயிடுச்சுமா. அது என்ன வியாபாரம் தெரியுமா? தர்பூசணி. தர்த்திர பூசணி. சோதியா சொன்ன மாதிரி தர்பூசணி. அந்த வியாபாரம் பாத்துக்கிறேன். வெயில் அம்பிட்டுமே வெம்பி போச்சு. அதனால நான் இப்ப புதுசா ஒரு வேலை பார்த்துக்கிட்டேன். இந்த இடத்துல நான் மாமா வேலை பார்த்துக்கிட்டேன். மாமா வேலை பார்த்துக்கிட்டேன். நீ பொம்பளை புரோக்கர் தானே? மாமா வேலை பொம்பளை புரோக்கரா? நீ மாமா இப்ப நம்ம ஒரு 10 பேர் வந்திருக்கோம் நாடகத்துக்கு. 10 பேர்ல யார் பெட்டின்னு கொண்டு வந்திருக்கா? ஆமா, மாமா வேலை பாக்குற கையில என்ன வச்சிருப்பான்? இப்ப பெட்டின்னு கொண்டு வந்திருக்கு யாரு? அப்ப நம்ம எல்லாருக்கும் மாமா அவர்தானே? அவை வச்சிருக்க பெட்டி இப்படிக்கான இந்த ஆள் வச்சிருக்கிறது ஒரு ஊரே போட்டு புதைக்கலாம். சின்ன மாமா சின்ன பெட்டி வச்சிருப்பாரு. பெரிய மாமா அப்ப இந்த ஆள் சங்கத்துக்கு ஃபுல்லா இவன் தான் மாமா. வாடே மாமா கரப்பேரு இந்த பொட்ட பேரு. நீ அடுத்தால சொல்ற. இப்ப நிறைய பாரு மாமா வேறனா மாமா புடிச்சு போட்டு குத்த போறா. மாமா வேலை பாத்துக்கிற மாமா பாத்துக்கிற வேலை என்ன? நாளைக்கு கோடைக்கு வச்சா மாமா தேவ நல்ல கிட்ட மதுரை மந்திரி வெள்ளத்துக்கு என்ன பழம் தெரியுமா? என்ன பழம்? This is a வாழைப்பழம். வாழைப்பழம். அம்மா வாழைப்பழம் வாழைப்பழம். போ கால்ல வேற வா போறா.
உங்கள்கிட்ட கொஞ்சம் நான் தெளிவா பேசி சொல்லுங்க. நீங்க இந்த மேடையில எங்களுக்கு குருநாதர் மாதிரி குருநாதர் என்ன பண்ணுவாரு? பின்பாட்டு வாங்கி பாடுவாரு, நல்லதுதான் பண்ணுவாரு. ஆமா, அதனாலதான் முந்தான நாள் குரு பயிற்சி. சரி, புரியுதா? ஆமா. அப்ப குருநாதர் நல்லது பண்ணுவார் 2024 சொல்லி தான் குரு பயிற்சி. ஆமா ஆமா. இப்ப இந்த மேடைக்கு நீங்க தான் குருநாதர். ஆமா. அப்ப குருநாதர் என்ன பண்ணணும்? நான் சிசிய புள்ள நானே தவறுதலா பாடினாலும் நீங்க அதை திருத்தி பாடணும். நான் சுத்தமான தமிழ்ல அம்மா வாழைப்பழம்னு அழகா பாடுறேன். நீ வாழைப்பழம் காலப்பழம் பாருங்க பெட்டியாயா அள்ளி போட்டு நொறுக்கி போடுவாங்க. பாத்துக்க நொறுக்கிட்டு தலை போட்டு சீப்பு வேற சிரிச்சுக்கிறியா? அம்மா நீ பேசக்கூடாது. வாழை புழக்க சொன்ன சரி, காளைய புழக்க சொன்ன அது அந்த ஆளு சொன்னாரு. ஏன் காலை புழக்க சொன்ன? ஏ பெட்டி இப்ப சொல்லி அம்மா வாழைப்பழம் இது கண்ணை கருத்தா கண்ணா கண்ணா, நானும் 10 வயசுல இது பவுடர் போட்டு இத்த தண்ணி பழம் யார்ட்டையும் பார்த்ததே இல்ல. முகரைய பாருங்க, முகரைய இம்புட்டு ஆசையாவ மனசுல வளர்த்துக்கு தெரியல. என்ன இப்படி ஒரு லேடிஸ் எல்லாம் பார்த்ததே இல்ல. இத்த தண்ணி பழம் நாளத்துக்கு கம்சா நீ வேற எதாவது நினைச்சுக்கிட்டு இப்ப கூட்டத்துக்கு வந்து ஒரு கோபம் வராது. வந்தோட என்ன சொல்லுவாரு? ஏய் என் பழத்தை பத்தியா அப்படி அதே மாதிரி ரொம்ப கோவக்காரன் சொல்ல ஆமா சிங்கம்டா அப்படி தொடைய தட்டி காம்பார். அது மாதிரி இந்த இடத்துல நீ வியாபாரம் பண்ற நான் வியாபாரம் நான் தான் பண்ணுவேன். நானும் தான் பண்ணுவேன். அப்ப நான் செவனேன்னு கிடக்கிறேன். 10 வருஷமா அப்படித்தானே கிடக்கு. பெண்களுக்கு நான் முதல் இடத்துல முதலிடம். ஆமா, ஏன்னா பெண்களை நான் மதிக்கக்கூடிய மதிப்பு. நான் ஒன்னும் மிருதாக்கார அக்கா மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு எனக்கு போட்டி, எப்பேற்பட்ட போட்டி? எரும மாட்டு நல்ல வாயில வந்துடும். மிருதம் வாசிக்கிறியா? என்ன பண்ற? பாட்டு வாசிக்கிறா, ஓ பாட்டு வாசிக்கிறீங்க. உனக்கு இந்த ஊர்ல போட்ட சோறு தெரிஞ்ச சொல்றா. இப்ப நான் பாடாம கையை விட்டு வாங்கி வச்சுக்கிட்டீங்க. வார்த்தைகள் புரியல உங்களுக்கு? வார்த்தைகள் உங்களுக்கு புரியலையா? இப்ப நீங்க போதையில இருக்கீங்க, நான் போதையில இருக்கேன். போகிற அம்மா மேல எடுத்து ரோட்டில் போகிற அம்மா மேல எடுத்து வாசிக்கிறா. ரோட்டில் போகிற அம்மா ரோட்டில் போகிற அம்மா அண்ணே, இதுக்குதான் குருநாதர் வேணும்னு ஆசைப்படுறது. நாளைக்கு எனக்கு நாடகம் இல்ல, ராத்திரி ஒரு 10 மணி போல நீ பெட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு வா. 10 மணிக்கு நாடகம் இல்லாதப்ப நீ என்ன பண்ண போற வீட்டுல? சுதியோட செய்ய போறேன். இந்த பெட்டியில சத்தம் கேட்குமா? உனக்குதான் எட்டுதுல நீ என்ன கதையை பெருமாடா இல்ல அவனுக்கு தான் தொடையில கொடுத்துக்கிருப்பான். தாளம் போற முருகேசன் அவன் இடுப்புல கொடுப்பான். அங்கே கேட்டு நீ எப்பதான் செய்வ எப்படி தூங்குறீங்க? கீழே உள்ள லைட்டே ஆஃப் பண்றியா, மேல உள்ளதே ஆஃப் பண்ணியா? இருக்கும்ல. ஆமா, ரெண்டா போலாம் போடுவான். சிச்சி நீ இத கூட அமத்து ஒரு வாரம் வேற வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஒண்ணும் பண்ண மாட்டான். வெளியில சொல்ல ரெண்டா ஏன் வெளியில சொல்ற? மானத்து கூட எடுத்து விடுவாடா.
மண்ட மேல கொண்டா அதுக்கு என்ன பண்றது? ஆண்டவனோட படைப்பு, ஆண்டவனோட படைப்பு கீழே இறங்குது. என்ன இடுப்புக்கா வேற மாதிரி போறோம்டா, வேற மாதிரி போறோம். போட்டு கிழிச்சு விட்டியோ? அது வேணாமா, நாளைக்கு வேணாமா, இன்னைக்கே முடிச்சுக்கிறது. இல்ல என்ன நீ போட தொடையிலே போட்டு குத்தி சும்மா இரு. நான் மிருதங்க வாசிக்கிற அக்கா நினைச்சுக்கிட்டியா? அந்த அக்கா நீ வேற, எனக்கு நாளைக்கு வேணும். நீ அதை ஒழுங்கா போடுவியா? நீ பாப்பியா? வேணும்னு நான் மிச்சம் வச்சிருக்கேன். என்ன பாடுற? பாட்டு பாடு. வாசிக்காதீங்க. வாசிக்காம எப்படி பாடுறது? நீ பாடு. என்ன ஒன்னேதான் என்னையெல்லாம் சொல்லி நடக்கிற வேற நீ பாடு. நீ பாடு பாடு. இந்த பாட்டை எழுதுனது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எப்ப எனக்கு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. கிராமிய பாட்டு மாதிரி பொய்யா சொன்னா கொளுத்தி எப்படி என்ன? இந்த பாட்டு அவர் எழுதினாரு. கிராமிய பாட்டு. அவர் கிராமிய பாட்டு சரி. எந்த படத்துல இருக்கு? எந்த பாட்டுல இருக்கு? கிராமிய பாட்டு வந்து படத்துல வரலமா, இது வந்து சொந்த. எந்த கேசட்ல வெளியிட்டாங்க? யார் பாடுனது? ஐயோ, யார் பாடுனா? கே முத்துச்சிப்பி. வேற யாரும் சொல்றா? பாட்டுக்கு விளக்கேனையா? பாட்டுக்கு விளக்க, ஒரு பாட்டுக்கு ஒரு விளக்கம் தெரியாம பாட முடியுமா? முடியுமானே? சொல்ல முடியாதுல. இந்த பாட்டுக்கு என்ன விளக்கம்? அது என்ன உட்கார்ந்தா சிரிக்குதுங்க. கேக்குற கேனப்பையில இருந்தா கேரியா கொண்டே பறக்குமா? விளக்கத்தை எனக்கு கொடுத்துறாட்டா. நான் காலையில பக்கம் 4 வரை புதுக்கோட்டைக்கு நடக்க விட்டே கூட்டு போறேன். நடக்க விட்டில கையில தீச்சட்டி ஏத்தி கூட நாங்க கூட்டிட்டு போறோம். நான் அளவு கூட குத்தி கூட்டிட்டு போவேன். இது ஒரு தேவையா? பக்கம் மேல ஒத்துக்குறாங்க, அளவு குத்துறேன் வாய்க்குள்ள. மகமாயி உட்காந்தா சிரிக்குதுங்க அப்படின்னு என்ன தெரியுமா? இப்ப எல்லாரும் உட்காந்துருக்காங்கல்ல, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சிரிச்ச முகத்தோட நாடகம் பாக்குறாங்க. சிரிச்ச முகத்தோட இருக்காங்களா? அப்ப உட்காந்தா சிரிக்குதுங்க. இப்ப இவன் என்ன புராணம் போனதுன்னா நீ கை தட்டணும். தொட்ட தலையா கொண்டே என்னப்பா புராணம் என்ன போறதுங்கிறதுக்கு கை தட்டா? எவ்வளவு பெரிய விஷயத்தை அப்ப உங்க உட்காந்து சிரிக்கிறனால சொல்லிட்டேன். எந்திரிச்சா கும்பிடுதுன்னா அப்ப எப்படா எந்திரிச்சா எப்படி கும்பிடும்? சரி சொல்றீங்க. எந்திரிச்சா வணங்குதுன்னா என்ன தெரியுமா? இவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா எந்திரிச்சாங்கன்னு வச்சுக்க, நம்ம வந்து 10 பேர் என்ன பண்ணணும்? அப்படி கை எடுத்து கும்பிடுமா? அப்ப எந்திரிச்சா கும்பிடுதுங்க. வந்துச்சா என்னமா மிருதங்காரால வாசிக்க விட மாட்டேங்கிறா, இது கை தட்ட விட மாட்டேங்கிறா. ஆனா மிருதங்க ஆல்ரவுண்ட் எல்லாம் உனக்குள்ளதானே அடங்குது. என்னன்னு தெரியலையே. யாரு கேடி பொம்பளை? அது சரி. பக்கம் மேல உங்களோட வச்சுக்கணும். நடிகர்களுக்கு வந்து கேடி போடி வாடி எல்லாம் பேசிக்க கூடாது, தெரியுதா? புரியுது. நல்ல பிள்ளை. நடிகர்களுக்குள்ள நாங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். இந்த மூக்கு நாக்கெல்லாம் உள்ள திணிக்க கூடாது. மூக்க கூட திணிக்கல, நாக்கு வேண்டாம், மூக்கல மாட்டோம். போன சாமியா, ரொம்ப நன்றிடா. பக்கம் மேல இந்த அளவுக்கு எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் படுங்கப்பா. உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். அவன் எப்படி எப்படி இருக்கான் பாரு. பகல் பூரா தூங்கலையடா. அதுக்கு தானே இங்க சரக்க போட்டு சுத்திக்கிட்டே. சரி போட்டோம். நாடகம் பெரிய நாடகம். நல்லா ஆடுற, நல்லா பாரு. உனக்கு ஊருதான் என்ன? ஊருதான் நடக்குதாங்கனே உட்கார்ந்து கிடக்கானு. உனக்கு ஊரு இதா? நமக்கு ஊரு பக்கமுங்க. பக்கமுங்க. நான் ஊருக்கு பேரு இப்ப எப்படி தஞ்சாவூர் பக்கம், மன்னார்குடி பக்கம், திருவாயூர் பக்கம் அப்படின்னு எழுதுறாங்க. அது மாதிரி புதுக்கோட்டை அருமையான ஊரு. முதல் எழுத்து பூ, கடைசி எழுத்து டை. இடையில என்ன எழுத்துன்னு கேக்குறேன். எந்த எழுத்தை சேர்க்காதன்னு. சரி, உன்னுடைய சிவிட்டி நேம்? சிவிட்டி நேம் அப்படின்னா இனிப்பான பெயர் ஒன்று சொல்வாய். எரியவர் கேபி சுந்தரமா பேரு. முகரைய பாரு.
உங்க பேர் எனக்கு என் பேர் ஓப்பாண்டி. என் பேர் வாரத்துல ஒரு நாள் எனக்கா இல்லம்மா, என் பேர் பாண்டி. எங்க அப்பா பேர் ஒண்டிமுத்து. முதல் எழுத்து இனிஷியல் ஓன் போட்டு ஓப்பாண்டிக்கு வா, ஓப்பாண்டி போயிட்டு வா. உங்களை அங்க நிப்பாட்டி இங்க நின்னு எப்படி கூப்பிடுவாங்க? ஓப்பாண்டிக்கு வா அப்படி கூப்பிடுவாங்க. கொளுத்த போறாங்க. சரி, கொளுத்த போறாங்க. நீங்க சொல்றீங்க அமெரிக்க நாட்டு அதிபர் முன்னாள் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? ஆமா. உப்புமா. ஒபாமா. 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 அவர் பேரை பிரிச்சு சொன்னாக்க எப்படி வரும் சொல்லு பாப்போம். சொல்லி கொடு. என்ன பாத்துக்கனா ஊருக்குள்ள அறிவாங்க. பெட்டிக்கார சொல்லு, பெட்டிக்கார சொல்லி கொடுங்க. ஓ பா மா. ஓகே. அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம். அப்பா அமெரிக்க நாட்டு அதிபர் பேரே அப்படி போகுது. உங்க ஊர் எனக்கு? என் ஊரு ஏர்வாடி. ஊர் பேர் மக்கீல கரப்பக்க இருக்குல்ல, ஏர்வாடி தர்கான்னு சொல்லி. ஏர்வாடினா இவங்க எல்லாம் இங்க எப்படி தங்கி இருந்தாங்களோ அங்க ஒரு நாள் தங்கி இருந்தாங்க. அவங்க ஆளுக்கு ஒரு பக்கமா ஜங்கிலிய போட்டு தங்க விட்டுருக்கோம். கையில பாரு எலுமிச்சம் பழத்தை. உன் பேரு சுனிதா. ஆளு இருக்கா? கண்ணா தாயா. ஆளு இருக்கா? பிச்சோ அத வாங்கித்தாயா. ஆசையா இருக்கு வாங்கித்தாயா. வேற பண்ணுவோமா? 50 100 கூட காத்துட்டாரே தாயா. அரே உன் பேரு உன் பேரு நான் சொல்றேன், என் பேரு நீ சொல்றியா? நான் கூப்பிடு. ஓ பாண்டி. சுனிதா. நல்லா இருக்கு. போய் சொல்லிட்டு போனோம்னா ஊருக்குள்ள நெருப்பு வச்சு கொடுத்து விட்டுருவாங்க. சரி, நம்ம ரெண்டு காதல் பண்ணுவோமா? எங்க காணோம்? எங்க காணோம்? இப்ப எது கம்ப்யூட்டருக்கு கையில வச்சு ஏய் தமிழ பிடிக்காத ஒருத்த கல்யாணம். அது கல்யாணம் எனக்கு அப்படி வந்துரும். சரி, அப்ப கற்பழிப்பு அது கூட பரவாயில்ல, 10 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். சரியை தொலைன்னு விட்டுறலாம். கல்யாணம் மட்டும் வேண்டாம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் செஞ்சு பழக்கப்படுத்தி விடக்கூடாதா? செய்ய அடுத்தவனை செய்ய விடலாம். நான் கண்டிக்கிறதோட சரி. சரி, நான் காதல் பண்றேன். எப்படிப்பட்ட காதல்? காதல். ஓஹோ எந்த பேபி நீ வாரா, எந்த பேபி. ஓஹோ எந்த பேபி நீ வாரா, எந்த பேபி. தலைநேவும் வரல ஜாமம் கொண்ட போலும் காணலாம். ஓ எந்த பேபி. கோவில் தோல் பெண்மை ஒத்த கைமை தாவும் தென்ன வேகும் போத்த கண்டே என்னும் சொல்லவா இது என்னும் போதும் என்ற பேபி கலைவேவும் மரண ஜாதம் கொண்ட என்னண்ணே அப்படியே பாத்தீங்க? எங்க பீஸ் நாங்க வாசி முடிச்சிட்டோம். சகன தர மாதிரி கண்ணே கண்ணே தாராவதி. தாராவதியா? நான் என்ன அரிச்சந்திரனா, நீ என்ன சந்திரமதியா? கண்ணே அருகில் வா. கண்ணே அடி எரி முண்டை எங்கே உன் அழகான கூந்தலை காமி. என்ன கண்ணே ஆணில மாட்டிட்டு வந்துட்டியா? எங்க உன் இனிமையான கண்ணத்தை காமி. என்ன கண்ணே வெறும் மசூர் மட்டை மாதிரி சேவிங் பண்ணல கண்ணே. ஆண்டவன் உன்னை அப்படிதாடா படைச்சு விட்டுருக்கிறான். 2 வித்தியாசம் தான் அந்த ஆளுக்கு அந்த பிள்ளைக்கும். அந்த புள்ள பாவாடை கட்டி இருக்கு, இந்த ஆளு வேட்டி கட்டி இருக்கான். அந்த புள்ள மூஞ்சில மீசை இல்ல, இந்த ஆளுக்கு மீசை இருக்கு. இந்த 2 வித்தியாசத்தை தவிர மத்த உருப்படி பூரா ஒரே மாதிரி தான்டா இருக்கு. போறையா எங்க என்ன பொம்பளை புள்ள போயிட்டா? அதான் எங்கன்னு கேக்குறேன். வந்த வழியிலேயே போயிட்டா. வந்த வழியிலேயே போயிட்டா. போறையா நம்ம நாடே அதுலதானே அடங்கி கிடக்குது. வந்த வழியை நோக்கி நம்மளா திரிகிறனாலதான் நம்ம நாடா இன்னும் வல்லரசு நாடு ஆகாம கிடக்குது. வந்த வழியை நோக்கி நம்ம என்னைக்கு மறந்துட்டு இருக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம நாடு வல்லரசு நாடா மாறும். அது வரைக்கும் 150 அப்துல் கலாம் 200 காந்தியடிகள் வந்தாலும் சரி நம்ம நாட்டை திருத்த முடியாது. போய எனக்கு என்ன பொம்பளையா கிடைக்காது. சுண்டுனா 1000 வருமி பிச்சைக்காரன் எனக்கு இதுக்கே வருது. பெண்களை ஆண்கள் கையில ஓடுற ரேகையில நினைக்கிறோம். ஆனா பெண்களோ விரல்ல முளைக்கிற நெகமா நினைச்சு வெட்டி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. மழை பெஞ்ச மண்ணும் காதலிக்கிற பொண்ணு ஒண்ணுன்னு சொல்லி இருக்காங்க. எந்த நேரத்துல வழுக்கும்னே தெரியாதியா. என்னங்க பண்றது? நம்ம காதல் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. வேற இடத்துல மாப்பிள்ளை பாத்துட்டாங்க. அது திருப்பிடும்.
வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துட்டாங்க நம்ம பலவரெல்லாம் ஒரு கனவா நினைச்சு மறந்துருங்க அப்படின்னு டாட்டா காமிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா ஆண்கள் தான் முகத்துல தாடி வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு சிகரெட் சாப்பிட்டு தெரியும். பெண்கள் வரைக்கும் தாடி வச்சு பாத்திருக்கியா? வேலை பறையனை காட்டி காட்டி கொடுத்துட்டு இருக்கியா? கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன் சொல்லிட்டாங்க. என்னோட சொல்ல மறந்துட்டாங்க. கழுத்து இருப்பால் காதலி எவ்வளவு சொல்லிருக்கணும். கழுத்தை அறுத்துட்டு போயிட்டா. இந்த பொம்பளை நினைச்சு நம்ம ஒப்பாரி வைக்கிறதுக்கு பெற்ற தாயும் ஒரு பொம்பளை தான். பெற்ற தாயை மதிக்காதவன் தருதல அப்படின்னு என்ன யாரும் சொல்லிடக்கூடாது. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் குடியிருந்த கோயில நம்ம கையெடுத்து வணங்கினாலே போதுமையா. அன்புக்கு தாய், அறிவுக்கு தந்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல காத்திருந்தா எதை வேணாலும் வாங்கிடலாம். பெற்ற தாய் வாங்க முடியுமா? தாய் பாத்திரத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ ஆண்கள். நானும் ஒருவன். புரியாத பாசம் பிரியும் போதுதான் புரியும் என்று கூறினார்களே, அது என் நினைவிற்கு வருகிறது. பெற்ற தாயும் தகப்பனையும் தெய்வமாய் வணங்கும் ஆண்களுக்கு, அதிலும் இளைஞர்களுக்கு இந்த பாடல் ஒரு சமர்ப்பணம். ஹலோ நீ சுமந்த பிள்ளை, சிறகொடிந்த பிள்ளை, என் கண்களும் முன்னெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே. ரோஜா ஒளிபெருக்கி அன்னை ஓராலயம், அன்னை ஓராலயம். கொண்டாடும் தெய்வம் தாயே, அன்னை ஓராலயம், அன்னை ஓராலயம். மண்ணிலிருந்து தோன்றக்கூடும் மழையில்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாத தேடி. மண்ணில் என்ன தோன்றல் போடும் மழையில்லாத போடும், மனிதனோ மிருகமோ தாயில்லாத மீனோ. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாத மீனே. அன்பு சொன்ன வார்த்தையில் நிதி வந்ததே, அன்பை என்ற சொல்ல தாயே மகிழ்ச்சி வந்ததே. நீ சுமந்த பிள்ளை, இரவடித்த கிள்ளை, என் கண்களும் முழுஜனம் கொண்டாடும் தெய்வம் தாயே, அன்னை ஓராலயம், அன்னை ஓராலயம். வாழ வைத்த தெய்வம் எங்கு வாடும் சேர்ந்ததேனோ, உலகிலே உண்மையில் நீரில்லாத வீணோ. வாழ வைத்த தெய்வம் என்று வானம் செல்லலாமோ, உலகிலே உலகில் நீரில்லாத வீணோ. வாழ வைத்த தெய்வம் எங்கு வாடும் சென்றதேனோ, உலகிலே உண்மையில் நீரில்லாத வீணோ. மீண்டும் இந்த மண்ணில் வந்து தோன்ற வேண்டுமே, என்று பார்க்க வேண்டுமே. அம்மா நீ சுமந்த பிள்ளை, சிறமறிந்த இல்லை, என் கண்களும் முன்னெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாய், அன்னை ஓராலயம், அன்னை ஓராலயம், அன்னை ஓராலயம். தம்பி இவரு வருத்தப்படாத, இதெல்லாம் வாழ்க்கையில வருத்தப்படாத. எனக்கு மனசுக்கு அங்கமா இருப்பா. அண்ணே என்னப்பா, பொம்பளை இல்லாம நான் எப்படின்னே இருக்க முடியும்? பொம்பளை இல்லாம நான் எப்படி உயிர் வாழ்? வருத்தப்படாத. எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. என்ன சாமி? நல்லவங்க தானே நல்லவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ சரி, எனக்கு ஒரு பொம்பளைக்கு ஒண்ணு ஏற்பாடு பண்ணு. புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நொண்டி ஒண்ணு இருக்கு, அதை நான் ஏற்பாடு செய்யறேன். அது மருதகார் பிக்கப் பண்ணிருக்காரு.
திருவாரூர் மரியாதைக்குரிய ஆனந்த் சக்கரவர்த்தி வெற்றி தாஸ் நண்பர்கள் சார்பாக ரூபாய் 51 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்புகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது சார்பாகவும் இசைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த தாயின் பெருமையை பாடி எனக்காக தாயின் பாசத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் அருமைக்குரிய அன்னார், பெயர் சொல்லாத அன்னார் அவர்கள், ஏன்னா விளம்பர தேவை அப்படின்னு பெயர் சொல்லாத அன்னார் அவர்கள் எனக்காக ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்புகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு, ரசிக பெருமக்களுக்கும் எனது சார்பாகவும் எனது இசை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோட்டம் உண்மை இல்லாததே. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாக உடையானோ காட்டும் பொய்யே சொல்லாததே, பொய்யே சொல்லாததே. காவலரை வீசுவிட்டார்கள் தொற்றுடுமே கண்முன்னை கொண்டு வந்து சாத்தியமே. காவலரை வீசுவிட்டார்கள் தொற்றுடுமே கண்முன்னை கொண்டு வந்து சாத்தியமே. காத்திருந்த கல்வருக்கு கைவிழக்க போட்டுவிட்டு